வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்க உயரத்தைக் கண்டு பொறாமைப்பட்டவர்கள் பலர். சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசியினர் இயல்பாகவே தலைமை பண்பும் கம்பீரமும் கொண்டவங்க. நீங்க தொட்ட துறையில உங்கள் உழைப்பாலையும் தன்னம்பிக்கையாலுமே ஒரு படி மேலே உயரும் போதுதான் உங்களை சுற்றி இருக்கவும் பல கண்கள் பொறாமையால சிவக்கின்றன. நீங்க அடையிற சில வெற்றிகளுக்கு அவங்களால சகித்து கொள்ள முடியவரையில்லை. இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாம் சாத்தியமாகுது என்ற பொறாமை தீ அவங்களுக்குள்ள எழுந்திருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னால இருக்கக்கூடிய தூக்கமில்லாத இரவுகளையும் சிந்திய வேர்வையையும் பார்க்க தவறும் கூட்டம் உங்க உயரத்தை மட்டுமே பார்த்து பொறாமைப்பட்டு உங்களுக்கு எதிரான ரகசியமான வதந்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையுமே பரப்ப தொடங்கி இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. அது நீங்க சூரியன் அதிபதியா கொண்டவங்க தான் சிம்மம் ராசினர். உங்களுடைய தலைமை பண்பு இயல்பாகவே உங்களுக்கு தலைமை பண்பும் கம்பீரமும் கொண்டவங்க தான் நீங்க. நீங்க தொட்ட துறையில உங்களுடைய உழைப்பாலையும் தன்னம்பிக்கையாலும் ஒரு படி மேலே உயர்வீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க பலரோட கண்கள் பொறாமையாலே உங்க வாழ்க்கையை பற்றி சிவக்கின்றது இருக்கும் அவங்க வாழ்க்கையில. நீங்க அடையிற சிறு வெற்றியை கூட அவங்களால சகித்து கொள்ள முடிந்திருக்காது. ஏன்னா உங்களோட வளர்ச்சிக்கு பின்னால இருக்கிற தூக்கமில்லாத இரவுகளையும் சிந்திய வேர்வையும் பார்க்க தவற கூட்டம் உங்களோட உயரத்தை மட்டுமே தான் பார்த்து பொறாமைப்பட்டு உங்களுக்கு எதிராக ரகசியமான வதந்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையுமே பரப்ப தொடங்கி இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த மிகப்பெரிய சோதனைகளை ஒன்று உங்க தோல்வி அல்ல, உங்களின் வளர்ச்சி தான். ஏன்னா நீங்க முன்னேற வேண்டும் என்று உழைத்த ஒவ்வொரு நாளுமே உங்களை பார்த்து மகிழ்ந்தவங்களை விட உங்களின் உயரத்தை பார்த்து உள்ளுக்குள்ளே பொறாமைப்பட்டவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. நீங்க ஒரு சிறிய வெற்றியை அடைந்தால் கூட அதை பெரிதா எடுத்துக்கொண்டு இவர் இவ்வளவு உயரக்கூடாது என்ற எண்ணத்திலேயே சில மறைமுகமா தடைகளை உருவாக்கி இருந்திருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தி உங்கள் திட்டங்களை முன்கூட்டியே அறிந்து அதை உங்களுக்கு எதிராக திருப்பிய தருணங்களும் இருந்திருக்கும் வாழ்க்கையில. முகத்துல சிரித்தவங்க தான் பின்னால உங்க பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயன்றிருந்திருப்பாங்க. நீங்க யாருக்கெல்லாம் தீங்கு விளைவிக்காத போதிலுமே சிலர் உங்களுடைய ஒளியை அணைக்க முயன்றிருந்திருப்பாங்க. ஆனா சூரியனை மேகங்களால் சில நேரம் மட்டுமே மறைக்க முடியும், நிரந்தரமா மறைக்க முடியாது. அது போலத்தான் சிம்மம் ராசியின் இயற்கையான தலைமைத்துவத்தையும் தன்னம்பிக்கையுமே யாரால நிரந்தரமா அழிக்க முடிந்திருக்காது. இந்த கடினமான அனுபவங்கள் உங்களை உடைக்கவில்லை, மாறா யாரை நம்ப வேண்டும், யாரை நான் விளக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். இனி வருங்காலத்துல இதை பொறாமை கொண்டவங்க நீங்க அடையிற அடுத்த வெற்றியை அமைதியாவே பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுது. உங்களுடைய முயற்சிக்கு தெய்வ அருளும் காலத்தின் ஆதரவும் இணையும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்க அமைதியா முன்னேறினால் உங்கள் வெற்றியை அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பதிலாகவே மாறப்போகின்றது வாழ்க்கையில. அது நீங்க எவ்வளவு பெரிய சோதனைகள் நீங்க சந்தித்த மிகப்பெரிய சோதனை ஒன்று உங்க தோல்வியா இருக்காது, அது உங்களோட வளர்ச்சியா தான் இருந்திருக்கும். ஏன்னா நீங்க முன்னேற வேண்டும் என்று உழைத்த ஒவ்வொரு நாளுமே உங்களை பார்த்து மகிழ்ந்தவங்களை விட உங்களுடைய உயரத்தை பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமைப்பட்டவங்க தான் அதிகமா இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க ஒரு சிறிய வெற்றி அடைந்தால் கூட அது பெரிதாவே எடுத்துக்கொண்டு தான் இவர் எவ்வளவு உயரக்கூடாது என்ற எண்ணத்திலேயும் சில மறைமுகமா தடைகளை உருவாக்கி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தியவும் உங்களுடைய திட்டங்களை முன்கூட்டியவும் அறிந்து அதையே உங்களுக்கு எதிராக திருப்பிய தருணங்களும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். முகத்துல சிரித்தவங்க பின்னால உங்க பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயன்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஆனா சூரியனை மேகங்கள் சில நேரம் மட்டுமே மறைக்க முடியும், நிரந்தரமா மறைக்க முடியாது. அதே போலதான் நீங்க இயற்கையான தலைமைத்துவத்தையும் தன்னம்பிக்கையுமே யாராலையுமே நிரந்தரமா உங்க வாழ்க்கையில அழைக்கவே முடிந்திருக்காது. இந்த கடினமான அனுபவங்கள் உங்களை உடைக்கவில்லை, மாற யாரை நம்ப வேண்டும், யாரை விளக்க வேண்டும் என்பது நீங்க கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. இனி வரும் காலத்துல இதே பொறாமை கொண்டவங்க நீங்க அடையிற அடுத்த வெற்றியை அமைதியாவே பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் நடக்கப் போகின்றது. தலைமை பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது. சிம்மம் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கம்பீரத்தையும் ஆழ்மை திறனையும் வழங்குபவர். இதுவரை நீங்க ஆற்றிய உழைப்புக்கும் உங்கள் திறமைக்கும் ஏற்ற சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் இருக்கும் இடம் எதுவாகினுமே, வேலை செய்கிற அலுவலகம், நீங்கள் சார்ந்திருக்கும் சமூகம் அல்லது குடும்ப அமைப்புகள் எல்லாவற்றிலுமே முதன்மையான தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே கூடி வரும். மேலதிகாரிகள் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரியவங்க என அனைவருமே உங்க முடிவுகளுக்கு மதிப்பளிப்பாங்க.
நீங்கள் எடுக்கிற தைரியமான முடிவுகள் உங்களை ஒரு மிகச்சிறந்த தலைவராகவே உயர்த்தும். இந்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு புதிய அதிகாரத்தையும் சமூகத்தில் ஒரு புதிய பரிணாமத்தையுமே பெற்றுத்தரும் என்பதில் ஐயமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலேயும் சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவும் கம்பீரத்தையும் ஆழ்மைத்திறனையும் வழங்குறவர். அதனால நீங்கள் ஆற்றிய உழைப்புக்குமே உங்கள் திறமைக்கு ஏற்ற சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலுமே, வேலை செய்கிற அலுவலகம், நீங்கள் சார்ந்திருக்க சமூகம் அல்லது குடும்ப அமைப்புகள் எல்லாவற்றிலுமே முதன்மையான தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே கூடி வரப்போகுது. மேலதிகாரிகளும் மற்றும் உங்களை கீழ்ப்பணியக்கூடியவங்களுமே அனைவருமே உங்களோட முடிவுகளுக்கு மதிப்பளிப்பாங்க. நீங்கள் எடுக்கிற தைரியமான முடிவுகள் தான் உங்களோட மிகச்சிறந்த தலைவராகவே மாற்றப்போகுது, உயர்த்தப்போகுது. இந்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் சமூகத்தில் ஒரு புதிய பரிணாமத்தையுமே பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை தொடங்கும் காலம் இதுவே அமையப்போகுது. இதுவரை நீங்கள் எவ்வளவு திறமை கொண்டவராக இருந்தாலுமே உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். பல நேரங்களில் நீங்கள் செய்த உழைப்பிற்கு வேறு ஒருவர் பாராட்டு பெற்றிருக்கலாம். உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொண்டவங்க பின்னர் அதையே தங்களின் யோசனையாகவே கூறியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் மனம் தளராமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. அந்த பொறுமைக்கும் அந்த விடாமுயற்சிக்குமே இப்போது பலன் கிடைக்கப் போகிறது. ஏனென்னா கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையில தலைமை பொறுப்புகளை வழங்கும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக சூரிய பகவானுடைய அருள் உங்கள் மீது அதிகரிக்க தொடங்கியுள்ளதால பிறரை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் முடிவெடுக்கக்கூடிய திறனுமே மக்கள் நம்பிக்கையை பெரும் குணம் ஆகியவை வெளிப்பட போகின்றது. வாழ்க்கையிலேயும் அது நீங்கள் எவ்வளவு திறமை கொண்டவராகவே இருந்தாலுமே உங்களுடைய திறமையை முழுமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். பல நேரங்களில் நீங்கள் செய்த உழைப்பிற்கு வேறொருவர் பாராட்டு பெற்றிருந்திருப்பாங்க. இதை நீங்கள் மனம் தளராமல் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. அந்த பொறுமைக்கும் அந்த விடாமுயற்சிக்குமே இப்போ பலன் கிடைக்க போகுது வாழ்க்கையில். ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையோட தலைமை பொறுப்புகளையும் வழங்குற வகையில் அமைந்துள்ளது. ஒரு தலைவன் என்பது வெறும் பதவி பெற்றவர் அல்ல, மற்றவங்க நம்பிக்கையுடன் பின்தொடரக்கூடிய மனிதர் தான் உண்மையான தலைவர். அந்த வகையில் தான் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே தலைமை பண்புகளும் அதிகம் இருக்கும். சிங்கம் காட்டிற்கு ராஜாவாக இருப்பது போலத்தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தைரியம், நேர்மை, தன்னம்பிக்கை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆகியவை இயல்பாகவே இருக்கும். ஆனால் சரியான காலம் வராமல் இருந்ததால் தான் அந்த குணங்கள் வெளிப்படாமலே இருந்திருக்கும். இனிமேல் அந்த நிலை மாறப்போகிறது. உங்கள் குரலை மக்கள் கணிக்க தொடங்குவாங்க. உங்களை நீங்கள் சொல்வது மதிக்கப்படுவாங்க. உங்கள் வாழ்க்கையிலேயும் மற்றவங்களோட நம்பிக்கையோடு பின்தொடரக்கூடிய மனிதர்கள் தான் உண்மையான தலைவராக நீங்கள் இருக்க போறீங்க. அந்த வகையில் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே தலைமை பண்பும் அதே மாதிரி உங்களுக்கு தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காட்டிற்கு ராஜாவாக இருப்பதா சிங்கம். அது போல தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தைரியமும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் ஆகியவை இயல்பாகவே இருந்திருக்கும். ஆனால் சரியான காலம் வராமல் இருந்தால்தான் தான் அந்த குணங்கள் வெளிப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்வதை மதிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையிலேயும் இவை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு புதிய அதிகாரத்தையும் சமூகத்தில் ஒரு புதிய பரிணாமத்தையுமே பெற்றுத்தரும் என்பதில் ஐயமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையிலேயும் சூரிய பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவும் கம்பீரத்தையும் ஆழ்மைத்திறனையும் வழங்குறவர். அதனால நீங்கள் ஆற்றிய உழைப்புக்குமே உங்கள் திறமைக்கு ஏற்ற சரியான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலுமே, வேலை செய்கிற அலுவலகம், நீங்கள் சார்ந்திருக்க சமூகம் அல்லது குடும்ப அமைப்புகள் எல்லாவற்றிலுமே முதன்மையான தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே கூடி வரப்போகுது. மேலதிகாரிகளும் மற்றும் உங்களை கீழ்ப்பணியக்கூடியவங்களுமே அனைவருமே உங்களோட முடிவுகளுக்கு மதிப்பளிப்பாங்க. நீங்கள் எடுக்கிற தைரியமான முடிவுகள் தான் உங்களோட மிகச்சிறந்த தலைவராகவே மாற்றப்போகுது, உயர்த்தப்போகுது. இந்த தலைமை பொறுப்பு உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் சமூகத்தில் ஒரு புதிய பரிணாமத்தையுமே பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை தொடங்கும் காலம் இதுவே அமையப்போகுது.
இதுவரை நீங்க எவ்வளவு திறமை கொண்டவராக இருந்தாலுமே உங்களுடைய திறமையை முழுமையா வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். பல நேரங்கள்ல நீங்க செய்த உழைப்பிற்கு வேறு ஒருவர் பாராட்டு பெற்றிருக்கலாம். உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொண்டவங்க பின்னர் அதையே தங்களின் யோசனையாவே கொண்டிருந்திருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் மனம் தளராம தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. அந்த பொறுமைக்கும் அந்த விடாமுயற்சிக்குமே இப்போது பலன் கிடைக்கப் போகிறது. ஏன்னா கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையில தலைமை பொறுப்புகளை வழங்கும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பா சூரிய பகவானுடைய அருள் உங்கள் மீது அதிகரிக்க தொடங்கியுள்ளதால பிறரை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் முடிவெடுக்கக்கூடிய திறனுமே மக்களின் நம்பிக்கையை பெரும் குணம் ஆகியவை வெளிப்பட போகின்றது வாழ்க்கையிலேயும். அது நீங்க எவ்வளவு திறமை கொண்டவராகவே இருந்தாலுமே உங்களோட திறமையை முழுமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். பல நேரங்கள்ல நீங்க செய்த உழைப்பிற்கு வேறொருவர் பாராட்டு பெற்றிருந்திருப்பாங்க. இதை நீங்க மனம் தளராம தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்திருப்பீங்க. அந்த பொறுமைக்கும் அந்த விடாமுயற்சிக்குமே இப்போ பலன் கிடைக்க போகுது வாழ்க்கையில. ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்க வாழ்க்கையோட தலைமை பொறுப்புகளையும் வழங்குற வகையில் அமைந்துள்ளது. ஒரு தலைவன் என்பது வெறும் பதவி பெற்றவர் அல்ல, மற்றவங்க நம்பிக்கையுடன் பின்தொடரக்கூடிய மனிதர்தான் உண்மையான தலைவர். அந்த வகையில தான் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே தலைமை பண்புகளும் அதிகம் இருக்கும். சிங்கம் காட்டிற்கு ராஜாவாக இருப்பது போலத்தான் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தைரியம்